ஒரு பிரச்சனையை குறித்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் விடுதலை கிடைக்காம இருக்கு. ஒரு பலவீனம் மாறணும், பலன் வேணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் முழு சுகம் கிடைக்கல. ஒரு பெரிய பணப்பிரச்சனை மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, அந்த மாறல. அப்போ எப்படிப்பட்ட ஜெபத்தை அந்த நேரத்தில் நீங்கள் ஏறெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு போராட்டமான ஒரு ஜெபத்தை என்ன செய்யணும், ஏறெடுக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. போராடி ஜெபிக்கிற ஜெபம்னா நீங்கள் அந்த ஆவியில் நிறைஞ்ச ஒரு போராடி ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த போராட்டத்திலிருந்து அது யுத்த ஜெபம். அதுக்கு பேர் என்ன? யுத்த ஜெபம். உங்கள் வேண்டுதல் உடனே கேட்கப்பட வேண்டும், யுத்த ஜெபம் வரணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போகும்படி சொல்லுகிறேன். இதோ சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் என் தகப்பன் கொடுத்திருக்கிறாரு. எல்லா அந்தகார வல்லமை என் குடும்பத்தை விட்டு என்னை விட்டு விலகுவதாக, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ள இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. இப்போது திறந்த வாசல் எனக்காக திறக்கப்படுவதாக. சத்துருக்குள் சிதறண்டு ஓடுவதாக. ஒரு வழியா வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்திலே 7 வழியா ஓடி போவதாக. மக்களுக்குமே கத்து சரோ ரிமாலாத ரபா ஓடிரு இயேசுவின் நாமத்திலே. என் தேவன் என்னோடு இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. என் சரீரத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பலவீனமே, பொல்லாத பலவீனமே இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. எனக்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இருக்கிறது. ரபுல கத்து நிமாகா ரப்புல கத்து சபாரா ரே கிரவே உன்னை அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படி ஜெபிச்சா. இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன ஜெபம்னா, இது யுத்த ஜெபம். ஜெபத்தில் வெரைட்டிஸ் இருக்கிறது. கொஞ்சம் அப்படி ஜெபத்தில் கொஞ்சம், அதாவது ரொம்ப போராட்டம் இருக்கா, நீங்கள் யுத்த ஜெபத்தை ஏற எடுத்துருங்க.